அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம் மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு யம்மியான மில்லட் குக்கி எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப க்ரன்ச்சியாகவும் ரொம்ப லைட் வெயிட்டோடய எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி டிப்ஸோட நான் இந்த வீடியோ ஃபுல்லுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் ஹோம் மேட் வைப்ஸ் யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த ராகி குக்கி சரியாக 1/4 கிலோ அளவில் எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம். நான் வழக்கம் போல் எல்லாத்தையுமே அளந்தே காமிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் தான். சரியாக ஒரு 8 கிராம் கிட்ட இந்த ஃப்ளாக்ஸ் சீட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஃப்ளாக்ஸ் சீடை ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் போட்டுட்டு நல்லா இதை பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். ஒரு சில பேர் இது எப்படி பவுடர் ஆகுமான்லாம் கேட்குறீங்க. நல்லா சின்ன ஜாரில் நம்ம அரைச்சோன்னா நல்லாவே பொடி ஆயிரும். அந்த ஜாரில் எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃபைனான பவுடர் கிடைக்கும். இப்போ இந்த பவுடர் நம்ம ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு கம்மியாக தண்ணி சேர்த்து நல்லா இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்ல பொடியாக இருக்குதுன்ட்டு, நல்ல பவுடர் ஆயிடுச்சு. இந்த ஃப்ளாக்ஸ் சீட் எல்லாமே நம்ம எப்போவுமே பொடி பண்ணி வைக்கக்கூடாது. நம்ம எப்போ இந்த ரெசிபியெல்லாம் செய்ய போகிறோமோ அந்த நேரத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொடி பண்ணிக்கிட்டால் தான் நல்லது. ஏன்னா இது பொடி பண்ணி வைக்கிறோம்னா அது சரியாக ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்ம காலி பண்ணிடணும். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதில் சரியாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம ஓரமாக ஊற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஊறினா போதும். இப்போ நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ராகி குக்கீஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த ராகிக்கு பதிலாக நீங்கள் கம்பு ஆறு உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் மில்லட் வேணுமோ நீங்கள் அந்த பொடி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ராகி நான் அந்த கடையிலே நம்மளுக்கு பேக்கெட் கிடைக்கும் இல்லையா, நான் அதில் தான் வந்துட்டு செய்கிறேன். நல்லாயிருக்கு. நம்ம இப்போ ஏதாவது ஒரு ராகி ப்ரௌனி இல்லைனா ராகி குக்கி செய்ய போகிறோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான பேக்கெட் யூஸ் பண்ணி செஞ்சோன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. இந்த ராகி மாவு சரியாக ஒரு 70 கிராம் கிட்ட எடுத்துக்கலாம். இதுவுமே கொஞ்சம் கூட குறையவாக எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸில் ஆல்ரெடி நான் நிறைய குக்கி ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அது அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் ட்ரை பண்ணி இன்னுமே ஃபீட்பேக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களை யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்தோட லிங்க்குமே அட்டாச் பண்ணி வைக்கிறேன். அடுத்ததான் நம்ம இப்போ ராகி மாவு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு கோதுமை மாவுமே எடுத்துக்கலாம். நம்ம 70 கிராம் அளவுக்கு எடுத்தோம் இல்லையா, ஸோ கோதுமை மாவுமே 70 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு கூடயே நம்ம இந்த பேக்கிங் பவுடர் ஒரு குட்டி ஸ்பூனில் பாதி ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் என்கிட்ட இந்த பேக்கிங் பவுடரோட கிராம் கணக்குமே கேட்குறீங்க. நான் இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசாலாக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் ஒரு பாதி ஸ்பூன் அப்புறமா 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். அது கிராம் கணக்குன்ட்டு இல்லை, இந்த அளவுக்கு கம்மியாக போட்டாலே நம்மளுக்கு சரியாக தான் வரும். அப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்புமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மாவை லைட்டாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஜலிச்சுக்கலாம். இந்த மில்லட் குக்கீஸ்லாம் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப க்ரன்ச்சியாக நம்மளுக்கு கிடச்சிடாது. இது நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணி ஒரு வழியாக எனக்கு ஹிட்டான ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் கஸ்டமர் கிட்ட இருந்துமே ரொம்ப அழகான ரிவ்யூமே வந்தது. அதுவுமே நான் எண்டில் ஆட் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்க அந்த மாவு கூடயே நம்மளுக்கு தேவையான சர்க்கரையுமே சேர்த்துக்கலாம். என்கிட்ட கஸ்டமர் ஒன்லி ப்ரௌன் சுகர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இந்த வெள்ளை பொடி தான் வந்து சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து செய்யல நல்ல ஃப்ளேவராக நல்ல வாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த வெள்ளை பொடியெலாம் கிடைக்கலன்னா இந்த ப்ரௌன் சுகர் நல்ல பொடி சக்கரை வரும் பார்த்தீங்களா, நீங்கள் அதுவுமே ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படியும் இல்லைனா நீங்கள் பாதி ஒயிட் சுகர் அப்புறமா பாதி ப்ரௌன் சுகர் ரெண்டுமே கலந்துமே செய்யலாம், நல்லா தான் வரும். என்கிட்ட இவங்க இந்த கஸ்டமர் வந்துட்டு ஃபுல்லுமே வெறும் ப்ரௌன் சுகரில் கேட்டதால் நான் எல்லாமே இந்த வெள்ளை பொடியை சேர்த்துக்கிட்டேன். இதோட அளவு வந்துட்டு நம்ம மாவோட பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். ஒரு 60லேருந்து 65 கிராம் கிட்ட எடுத்துக்கோங்க. நான் சரியாக 60 கிராம் கிட்ட தான் எடுத்திருந்தேன். ஏன்னா இது வெள்ளை பொடிங்கிறதால நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். இப்போ நல்லா ட்ரையான ஒரு கடாயில் 50 கிராம் அளவுக்கு நெய்யை லைட்டாக இந்த மாதிரி உருக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெய்க்கு பதிலாக நம்ம வெண்ணெய் கூட லைட்டாக உருக்கி நம்ம சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி மில்லட் குக்கீஸ்லாம் செய்யும் போது பட்டருக்கு பதிலாக நெய் ஆட் பண்ணி செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாகவே கிடைக்கும். நான் பட்டர் யூஸ் பண்ணி நிறைய வாட்டி நிறைய டைப்பில் நான் செஞ்சு பார்த்துட்டு அந்தளவுக்கு எனக்கு கிறிஸ்பினஸ் வந்துட்டு கிடைக்கல. இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணி செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, நல்லா வாசமாகவுமே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ இந்த நெய் நல்லாவே மெல்ட் ஆயிருச்சு. இது நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சுருங்க. ரொம்ப ஓவர் சூட்டோடையுமே இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறியும் இருக்க தேவையில்ல. கொஞ்சம் வெது வெதுன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட இந்த மாவு, சர்க்கரை எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாவு கூட நம்ம நெய் சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அந்த ஃப்ளாக்ஸ் சீட் பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி குக்கீலாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேலையாக இந்த வேலையை பார்த்து வச்சுருங்க. ஸோ அது நல்லாவே ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா நம்ம சேர்க்கையில் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மாவு, சர்க்கரை, அப்புறமா இந்த ஃப்ளாக்ஸ் சீடு ஜெல் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம கையாலே நல்லா ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இடையிடையிலே நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டதுன்னா சும்மா ஒரு 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவு எல்லாத்தையுமே ரொட்டி மாவு மாதிரி நல்லா பரத்திட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பிங் போர்டில் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட் வச்சுட்டு அதில் இந்த மாவை அப்படியே பாதியை டிவைட் பண்ணிவிட்டு நம்ம அதை ரோல் பண்ணியோ இல்லைனா ஒரு கரண்டி வச்சு நல்லா தட்டியோ நம்ம அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஏதாவது ஒரு பொருள் முக்கியமாக தேவைப்படையில தான் நம்மளுக்கு அது காணாமல் போகும் இல்லையா, அதே போல் தான் அந்த ரொட்டி பரத்துகிற அந்த கட்டையை வேறு எங்கேன்னு தெரியல காணோம். அதனால் இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சுட்டு நான் இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி நசுக்கிட்டு அது நல்லா லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே இப்படி தான், ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு அப்போ தான் வேணும், முக்கியமாக அது இல்லைன்னா வேலைக்கு ஆகாதுன்னா அந்த டைமில் தான் அது காணாமல் போயிடும். நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப் கட்டரை வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஷேப்பில் இந்த மாவோட அளவுக்கு எனக்கு 19 பீசஸ் குக்கி கிடச்சிது. இதை நம்ம அப்படியே கூட பேக் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். நம்மளோட இந்த குக்கி டோ எல்லாத்தையுமே இந்த பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஓடிஜியை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த அவன் தெர்மாமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்ஷால்லா எல்லாருமே இதை வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது நிறைய பேர் இப்போ வண்டர் செஃப் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வாங்கியிருக்கிறதா சொல்கிறீங்க. மற்ற ஓடிஜி பற்றி எனக்கு தெரியலை, இதை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது வந்துட்டு நம்ம வெறும் பாட்டம் ராட் மட்டும் ஆனில் வைக்கிறோன்னு வைங்களேன், அந்த டெம்பரேச்சர் செட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம 180ல் வைக்கிறோன்னா 180ல் தான் அது வந்துட்டு ஒர்க் ஆகுது. இதுவே நம்ம டாப் ராட் மட்டும் ஆனில் வைக்கிறோன்னா அதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டான அளவில் 180 வைக்கிறோன்னா 180ல் தான் இருக்குது, அந்த அவன் தெர்மாமீட்டரில் காமிக்குது. இப்போ நம்ம டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டுமே நம்ம ஆனில் வைக்கையில் நான் 180ல் வைக்கிறேன்னு வைங்களேன் 140 அந்த மாதிரி ரொம்ப லோவில் தான் இருக்கே. நான் கரெக்டாக நம்ம ஓடிஜியில் 220 இல்லைனா 250 லாஸ்ட் எண்டு வரைக்கும் நான் வைக்கையில் தான் எனக்கு சரியாக 180லே வருது. ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் அந்த செட்டிங் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வைக்கையில் எனக்கு நல்லா பர்ஃபெக்டாக பேக்காகி கிடச்சிருது. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நான் இப்போ 250 டிகிரியில் வச்சுருக்கேன் இந்த செட்டிங்கை. இந்த கீழே அந்த அவன் தெர்மோமீட்டரில் பார்த்திங்கன்னா தெரியும், சரியாக ஒரு 160லேருந்து 180 வரைக்கும் தான் இருக்கே. ஸோ நம்மளோட குக்கிக்கு வந்துட்டு ஒரு 170 இல்லைனா 180ல் வச்சு நம்ம பேக் பண்ணால் நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், அந்த கீழே அந்த அவன் தெர்மாமீட்டர் வச்சுருக்கேன் இல்லையா, 170 இருக்கா அதில். இப்போ ஓடிஜியில் காமிக்கிறேன் பாருங்கள், நான் 250ல் வச்சுருக்கேன். இதை நான் இடையிலே நம்ம செக் பண்ணையில் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் குறையும் கொஞ்சம் கூடும். நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக அப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப அந்த டெம்பரேச்சர் ரொம்ப ஹையில் போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் இதை ஓடிஜியில் வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 250ல் இருக்கா, நான் இப்போ வந்து 220க்கு நான் மாற்றிடுறேன். அவ்வளோதான், இது சரியாக ஒரு 20 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். டாப் அண்ட் பாட்டம் ராட் நான் ஆனில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த மேலே அந்த கன்வெக்ஷன் மோடுமே நான் ஆனில் தான் வச்சுருக்கேன். இப்போ சரியாக 20 நிமிஷம் ஆறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த குக்கி எல்லாமே ரெடியானது போல். பார்க்கும் போதே அந்த மாவு மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு குக்கி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த டெம்பரேச்சர் செட்டிங் எல்லாமே வெறும் குக்கிக்கு மட்டும் கிடையாது, இந்த ப்ரௌனி அப்புறமா முட்டை மிட்டாய் எல்லாத்துக்குமே நான் இந்த ஸ்டெப் தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிறது. இன்ஷால்லா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட இந்த ராகி குக்கி எல்லாமே நல்லா சூப்பர் பர்ஃபெக்டாக நல்லா க்ரன்ச்சியாக ரெடி ஆயிடுச்சு. வழக்கம் போல் இந்த க்ரன்ச்சியான சவுண்ட் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணணுன்ட்டு கொஞ்சம் ஆசையாக தான் இருந்தது. ஆனால் இது சரியாக 1/4 கிலோ அளவில் வந்ததால் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஏன்னா கஸ்டமர் என்கிட்ட சரியாக 1/4 கிலோ அளவில் தான் கேட்டிருந்தாங்க.
இப்போ கார்னர்ஸ்லலாம் லைட்டாக இந்த மாதிரி கேரமல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அது எல்லாமே இந்த மாதிரி ஜாகரி பவுடர் ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது இந்த மாதிரி தான் லைட்டாக இந்த மாதிரி மெல்ட் ஆகிலாம் வரும். அது நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டுமே ஒரு மாதிரி அந்த கேரமல் ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். அப்புறமா கூடவே இந்த அஃப்லாத்தூன் அப்புறம் முட்டை மிட்டாய் ஆர்டர் எல்லாமே இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இது எல்லாமே எனக்கு பெருநாளுக்கான ஆர்டர்ஸ் தான். இது சரியாக பெருநாளைக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ தான். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன். அப்புறமா இந்த தடவை நான் பெருநாள் லாக் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா நம்ம இந்த பக்ரீத் பண்டிகை எதுக்காக கொண்டாடுறோம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது நம்ம எல்லாத்துக்கும் விளம்பரப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு என்னோடய மைண்டில் இருந்தது. அதுவும் இல்லாமல் என்னோடய பசங்களுமே வந்துட்டு ஹஸ்ரத் வந்துட்டு ஆடை எதுவுமே வீடியோலாம் பிடிக்கக்கூடாது, வீடியோவில் காமிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பசங்களுமே இந்த அளவுக்கு மெச்சூர்டாக பேசையில எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சரி பசங்களுக்குமே கொஞ்சம் அவங்க சொல்கிறது நல்ல விஷயம் தானே, நம்ம அதை வந்து என்கரேஜ் பண்ணோம் இல்லையான்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக எதுவுமே நான் எடுக்கவே இல்லை. ஓகே அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இன்ஷாஅல்லாஹ் கண்டிப்பாக இந்த க்ரன்ச்சியான இந்த ராகி குக்கி எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. கஸ்டமரோட ரிவ்யூமே நான் எண்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம சேனல் ஹோம்மேட் வெப்ஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.